ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் 2 டேஸாக வந்து கொஞ்சம் நான் பிஸியாக இருந்ததால் என்னால் இந்த மார்னிங் அப்டேட்டை அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் அர்லி மார்னிங் எழுந்துச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா Nifty 50 நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டே சார்ட் இது Nifty 50லேருந்து வரலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போது டே சார்ட்டில் நமக்கு என்னுடைய வியூவில் என்ன பார்வைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுனோட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இந்த இடத்துல. ஓகே, நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இடத்துல இந்த 24,200லேருந்து 24,800 வரலும் வந்து நல்ல ஒரு ரிகவர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 600 பாயிண்ட்ஸ் வந்து ரிகவர் கொடுத்துருக்காங்க Nifty 50ல். பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா அப்படின்னு. எஸ், இவங்களோட ஸ்ட்ரென்த் எதுவெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,900, 25,000 இந்த லெவல் வரலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன். இப்போது மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன், கொஞ்சம் அப்பு, கொஞ்சம் ரிஜெக்ஷன், கொஞ்சம் அப்பு, இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். தவிர அப்படி கண்டினியூ வந்து மூவ் ஆகிடாது. இப்போ நீங்கள் நினைக்கல சக்கு இப்படி இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருந்தாலும் இவ்வளோ தூரம் மேலே மூவ் ஆகுமா சார் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூரம் போகிறதுக்கே கூட திரும்ப எத்தனை கரெக்ஷன் வந்து இது மாதிரி மூவ் ஆகும் தெரியாது. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ டாப்பில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங்கான வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம வந்து பை பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்படி ரிகவர் ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி மார்க்கெட் வந்து வி டைப்பில் ரிகவர் ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்துச்சோ அதை விட டபுளாக வந்து மேலே வந்து, அதாவது எங்கள் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னு தெரியும். ஓப்பனிங் ஆன இடம், க்ளோசிங் ஆன இடங்க இதோட டாப்பில் வந்து க்ளோசிங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சான்சஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மி. இந்த இடத்துல பாட்டமில் பை பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, ஸோ மேபி இந்த இடத்துல டே ஹை பிரேக் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் வந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது இன்றைக்கி நம்ம சுச்சுவேஷனில் என்ன நிலைமையில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருக்கும். ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டை வந்து இந்த இதை நம்மளோட டார்கெட்டாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். அப்போது இந்த டார்கெட்டை நம்ம இங்கே வந்து பை பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு கரெக்ஷன் பார்க்கணும். இதில் ஒரு கரெக்ஷன் பார்த்து இதில் பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பார்த்து நம்ம வந்து இந்த டார்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி. இதில் வந்து இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். இன்டர்டே நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம்ல. சரி, ஸ்மால் டைம் ஃப்ரேம் என்ன சார் இதில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கேருந்து ஒரு ஃபெப்ரவரி ட்ரெஸ் போட்டுட்டு இதில் ஒரு 0.236 அந்த லெவலில் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி இந்த ஏரியா கிட்ட வந்து இங்கேருந்து ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டு இதில் ஒரு கரெக்ஷன், இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு பிரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்த்து உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,880, 25,000 வந்து ரெண்டாவது டார்கெட்டையும் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்தே இருக்கும். இந்த 24,840லேருந்து 880 வரலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸோட ரியாக்ட் இருந்தே இருக்கும். அப்போது வந்து இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது கொஞ்சம் என்னோடய வியூவிலேருந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் வந்து சார் இங்கே ரிஜெக்ட் ஆகுது, இங்கே இந்த ஷார்ட் சைடுக்கான பிளான் நீங்கள் பார்த்து இடத்துல வரலாம் அப்படின்னா வேணாம். ஏன்னா வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறது கொஞ்சம் டேஞ்சர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் கொஞ்சம் ரன் ஆகட்டும். ஏன்னா வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் இது மார்க்கெட் இந்த மாதிரி கேனல் கிரியேட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் ரன் ஆகிட்டு விடுங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணால் நம்ம இங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்ட்டை பார்த்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து Nifty 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க நிறைய பேர். இந்த வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள், டீட்டெயில்ஸ் எவ்வளோ, அப்புறம் எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் எல்லாமே வந்து அதில் எல்லாம் எழுதியிருக்கும் பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் இருக்கேன். ப்ளஸ் டைமிங்லாம் கேட்டிருந்தாங்க. டைமிங்லாம் ஒன்றும் கிடையாது, ரெக்கார்டட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எந்த ஜாபுக்குன்னா போங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லை பெரிய பெரிய ஜாபில் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்டென்ட் ரெக்கார்டாக இருக்கிறதுனால உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி டவுட்ஸை கூட நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இல்லை சார் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இன்னும் எப்படின்னா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். சரி, இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்மளோட இன்னொரு டெலிகிராம் சேனலுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் செட் பண்ணிக்கல சார், அது வந்து நாங்களும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம். அதுவும் வந்து வீடியோ கீழே வந்து ஃபயர்ஸ் அப்படின்னு லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு பிளாட்ஃபார்ம், நீங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் லிங்க், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைமுக்கு எப்பப்போ ஃப்ரீ வெபினார் வருதோ அதெல்லாம் நீங்கள் அதில் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை எடுத்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கான முயற்சிகளை மேம்படுத்திக்கலாம். ஓகே, இது வந்து ஒன்று.
சரி சார், இந்த ஃப்ரீ வெபினார்லாம் சொல்கிறீங்களா சார், அது எப்போ சார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுடைய சப்போர்ட்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலில் அடுத்த சோஷியல் மீடியா கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 65K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த ஃப்ரீ வெபினார் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் நான் மேலே. ரைட், நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50லேருந்து இப்போது பேங்க் நிஃப்டிக்கு வரலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு பிளான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம அகைன் கொஞ்சம் பெரிய டைம் வரலாம். ப்ரைஸ் எங்கே இருக்குது ட்ராவல் பண்ணுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, டே சார்ட் வந்துடலாம். டே சார்ட் ஆச்சு. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூட ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது மூமெண்டம். அந்த மூமெண்ட்டமை நம்ம இதில் எப்படி கரெக்ட் நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு சஜஷன் கொடுத்தோம் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, அதாவது இந்த 53,900 54,000 அந்த ப்ரைஸு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த தூரத்தை கடக்கிறதுக்காக ப்ரைஸ் இதில் ஒரு கரெக்ஷனு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸு இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு தாண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்லுது, அந்த 52,800 வரலாம் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் இருக்கும். இது 0.5 லெவல், இதுவும் ஒரு முக்கியமான லெவல் இது, இதையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சு அகைன் தான் நமக்கு வந்து டார்கெட்டாக எதிர்பார்க்க முடியும். இந்த ப்ரீவியஸை இந்த 53,800 900 54,000 இந்த லெவலில் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷனாக ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஒன்றா ப்ரைஸு இதில் ஒரு மேலே செஷன் ஆகிட்டு கீழும் போக மேலேயும் போக இந்த மாதிரி இருக்கும். டைம் பாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் எதுவும் என்ன சொல்கிறது ஒரு ப்ரீமியம் கரைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் 17ஆம் தேதி அதுக்கு 18ஆம் தேதி ஒரு கேப் அப் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிவிடும். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மூமெண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டோம். நம்ம மூமெண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். இன்னும் ஸ்ட்ராங்காக பையர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதில் ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சு அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த இதில் ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னா கேப் டவுனில் கூட ஒரு ரிகவரி என்ன ஆகுதா, இன்னும் வெயிட் பண்ணுறாங்களா, இன்னும் ப்ரைஸ் இந்த 0.5க்காக வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை இங்கேயே இந்த ஹையரை கொண்டு போடுறாங்களான்றத 2 விஷயம் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அங்கே பையிங்கான வாய்ப்புகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டிலையும் அதே தான், அதே டேரக்ஷன் ஆகும். எஸ், ஃபின் நிஃப்டிலையும் அதே பிளான் தான் பண்ணலாம். நீங்கள் என்ன ஃபின் நிஃப்டியில் அந்த டே ஹையை கிராஸ் பண்ணி டார்கெட்டை கொடுத்துச்சு, அந்த டே ஹையை க்ளோஸ் பண்ணி அது மீன் ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தா இங்கே இருக்கிறதுனால இந்த ஹை பேலன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல டார்கெட் ஆகணும். இந்த டார்கெட் வந்து ஃபின் நிஃப்டி ஃபில் பண்ணிட்டனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சஸ்டண்ட் ஆகி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ரைஸு கொஞ்சம் சஸ்டண்ட் ஆகிட்டு நிற்கும். இந்த ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஆனால் வந்து அதில் வந்து நமக்கு புட்டில் வந்து ப்ரீமியம் வந்து பெருசாக ஒன்று ஏறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதில் வந்து புட்டில் எடுக்கிறத விட வேணும் வந்து கால் ரைட் பண்ணி அந்த மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஆனால் அது வெரி ரிஸ்கி ட்ரேடு, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா லோயரில் ஃபார்மேஷன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்டர்னில் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா எப்போ ஷார்ப்பாக அந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களோட எஸ்எல் ஈஸியாக அடிக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.